Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பார்ட் 20 தான். கெமிஸ்ட்ரி கிளாஸ் கோர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இல்ல கேட்டிருந்த எல்லா எக்ஸாம்லயும் கேட்ட சில முக்கியமான ஒரு क्वेश्चंस தான் இந்த டாபிக்ல வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन தான். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கெமிஸ்ட்ரி இதுலயும் பார்த்ததுல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்ட் வந்து 20 ஓகேவா? நீங்க இது வரைக்கும் ஒன்றும் இதுல புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து அதோட லிங்க்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நீங்க அதை உங்களுக்கு டைம் இருக்க பட்சத்துல நீங்க அதை பார்த்து பயன்பெறுங்க. ஓகேவா? இன்னைக்கான வீடியோ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க அடுத்து இது வந்து செகண்ட் லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். இதோட முடியும். இன்னும் ஒன்று இருக்கு லாஸ்ட் இது, அதோட கம்ப்ளீட் பண்ணிட முடியும், எண்ட் அப் பண்ணிட முடியும். ஓகேவா? வாங்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போது ஜிங்க் பாஸ்பேட் இஸ் யூஸ்டு ரெட் பாய்சன். ஓகே, ஜிங்க் பாஸ்பேட் வந்து ரெட் பாய்சனா எலி விஷங்களுக்கு ஆக பயன்படுத்தப்படுறது தான் இதுதான். ஓகே, ரெட் பாய்சனா யூஸ் பண்றாங்க. ஜிங்க் பாஸ்பேட் வந்து யூஸ்டு ஃபார் ரெட் பாய்சன். குளோரோஃபார்ம் இஸ் சன்லைட்ல ஃபார்ம் ஆஃப் த பாய்சனஸா மாறுது. இது வந்து கேஸ் போஸ்ஜீனியஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அதோடது. ஓகேவா? இது சன்லைட்ல ஃபார்ம் ஆகி பாய்சனஸா மாறுது. பாய்சனஸ் கேஸா மாறுது. அதுதான் போஸ்ஜீனியஸா வருது குளோரோஃபார்ம் மூலியமா. ஓகேவா? இது to prevent termites and wooden furnitures are coated with zinc chloride. ஓகே, ஜிங்க் குளோரைட்ஸ் வந்து அதாவது இப்போ உட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து கரையாம பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாமே அதெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கோட் பண்ணக்கூடியதான் ஜிங்க். இது ஒரு விஷத்தன்மைக்குள்ளதான். ஓகேவா? இது விஷத்தன்மைக்குள்ளதான் ஜிங்க் குளோரைட்ஸ். ஓகேவா? அது வந்து ப்ரிவென்ட் டெர்மிட்ஸ் அந்த பூச்சி இதெல்லாம் விரட்டக்கூடியது. அந்த இது எல்லாமே உட்டன் ஃபர்னிச்சர்லையும் இதை கோட்டா அப்ளை பண்ணுவாங்க. ஜிங்க் குளோரைட் இது யூஸ் பண்ணது வந்து ஜிங்க் குளோரைட்டு ப்ரிவென்ட் டெர்மைட்ஸ் ஆகும். அண்ட் உட்டன் ஃபர்னிச்சர்ஸில் கோட் அடிக்கக்கூடியது ஜிங்க் குளோரைட்ஸ் தான். ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு இது ஹைட்ரோலைத்துன்னு சொல்றது யூஸ் டு மேக் த ஃபயர் ப்ரூஃபாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் க்ளோத் தயாரிக்கிறதுக்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொன்றுமே பயன்பெறும். நம்ம அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதுல வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ரொம்ப முக்கியம். கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றது, அதாவது ஹைட்ரோலித்துன்னு சொல்றது, கால்சியம் ஹைட்ராக்சைடு அல்லது ஹைட்ரோலித்துன்னு சொல்றது எதுனா ஃபயர் ப்ரூஃபா இருக்கும் அல்லது வாட்டர் ப்ரூஃப்ல பண்றதுக்கு பயன்பெறும். ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்ல பயன்பெறக்கூடியதுதான். ஓகே, அப்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ல பார்க்கும்போது ஜிங்க் பாஸ்பேட்ன்றது வந்து ரெட் பாய்சனா பயன்படுது. குளோரோஃபார்ம் வந்து சன் லைட்ல வந்து ஃபார்ம் ஆகி பாய்சனஸா மாறுது. அந்த கேஸ் தான் போசியோஜெனிஸ்ன்னு சொல்றோம். இந்த போசியோஜெனிஸ் இப்போ எலி ரெட் இதில் எப்படி இருந்தா இந்த இது சாப்பிட்ற போது அந்த இதில் நடந்து கொஞ்சம் செரிமான பிரச்சனையை வந்து தான் அது போய் அங்கே இறந்துறது. எலி விஷங்கள் சாப்பிட்டு இறந்துறது. ஜிங்க் பாஸ்பேட்ல இந்த போஸ்ஜீனியஸ் மூலியமா தான் அது இறங்குது. ஓகேவா? வேற எதுவும் இல்லை. அப்ப ப்ரிவென்ட், அதாவது ஜிங்க் குளோரைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரிவென்ட் டெர்மிட்ஸும் உட்டன் ஃபர்னிச்சர்ஸ்லயும் யூஸ் ஆகக்கூடிய இந்த கோட்டிங் அடிக்கக்கூடிய கோட்டிங் தான் ஜிங்க் குளோரைட்ஸ். கால்சியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோலித்துன்றது வந்து இது ஃபயர் ப்ரூஃபாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் க்ளோத்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து லெட் பைப் நாட் யூஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். இது எதுக்கு வாட்டர்ல ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் ஃபார்ம் ஆஃப் த பாய்சனஸ் ஆஃப் த லெட் ஹைட்ராக்சைடு. இது வந்து லெட் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்றாங்க. இது வர்றதுனால லெட் பாய்சனஸ் இருக்கிறதுனால, லெட் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால தான் இது பாய்சனா இருக்கக்கூடியதுனால தான் அது யூஸ் பண்றது இல்லை, அவாய்ட் பண்றது. முதல்ல இருந்தது இந்த லெட்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை, பிபி பிளம்பம் இதை தானே சொல்லுவோம். இது என்ன பிபின்றது பிளம்பர் பைப் ஒர்க் பண்றவங்கள பிளம்பர்னு சொல்லுவோம். பிளம்பம் பைப்பில் ஒர்க் பண்றவங்கள பிளம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆனா அந்த காலத்துல இருக்கும்போது இந்த லெட் பைப்ல தான் இருந்துச்சு. அது காலப்போக்கில் அது போது
மாறி பிவிஎஸ் இதெல்லாம் மாறி வந்துருச்சு. ஆனால் லெட்ல வந்து பாய்சன் இருக்குது, அதிகமாக இருக்கும்போது பாய்சனஸ் இருக்குது, அதனால தான் அதை மாற்றிருக்காங்க, மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. லெட் பைப் நாட் யூஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அது வந்து லெட் வந்து ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால பாய்சனஸ் ஆஃப் லெட் ஹைட்ராக்சைடு, அதில் இருக்கக்கூடிய பாய்சன் வந்து லெட் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால தான் லெட் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் வந்து ஒஸ்ட் அயன், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் வந்து ஒஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லுவோம். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டங்ஸ்டன் வந்து 3500 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடியதுதான். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டங்ஸ்டன் இருக்கிறது 3500 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடியதுதான். அடுத்து சில்வர் ஸ்பூன் நாட் யூஸ்டு எக் ஃபுட் பிகாஸ் இட் இஸ் a form of hydrogen sulfide. இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து ஃபார்ம் ஆயிரும். எக் ஃபுட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சில்வர் ஸ்பூன் நாட் யூஸ்டு இன் எக் ஃபுட் ஆஃப், இது வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஆயிரும், இது வினை புரிஞ்சிடும், அதுக்காகத்தான் யூஸ் பண்றது கிடையாது. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் அப்படி நீங்க நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதா இருக்கட்டும், இந்த லெட் இதா இருக்கட்டும், இது எல்லாமே கேட்டது தான் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்ப இதுல வந்து லெட் பைப் நாட் யூஸ் ட்ரிங்கிங் வாட்டர் எதுக்குன்னா அதுக்கு பாய்சனஸா இருக்கு, லெட் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால தான். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் வந்து ஒஸ்ட் அயனு. மெல்டிங் பாயிண்ட் டங்ஸ்டன் வந்து 3500 டிகிரி செல்சியஸ்ல. சில்வர் பூன் வந்து நாட் யூஸ்டு எக் ஃபுட்ல பிகாஸ் இட் இஸ் த ஹைட்ரஜன் சல்ஃபைட் இருக்கிறதுனால தான். ஓகேவா, நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ் டு மேக் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளோத். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வாட்டர் ப்ரூஃபும் ஃபயர் ப்ரூஃபும் பார்த்துருந்தோம். இங்கே அலுமினியம் ஹைட்ராக்சைடுமே வாட்டர் ப்ரூஃபுக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளோத்து தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. அப்போ ரெண்டுக்குமே வாட்டர் ப்ரூஃப்ன்ற போது நமக்கு ரெண்டுமே மைண்டில் வரணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு வரணும், அலுமினியம் ஹைட்ராக்சைடுமே வரணும், மைண்டுக்கு வரணும். ஓகேவா, அதுதான் மெயின் ஆனது. அடுத்து வந்து டு அவாய்டு மெல்டிங் ஆஃப் ஐஸ், அதாவது அந்த அவாய்ட் பண்ணக்கூடியது, மெல்டிங் ஆஃப் ஐஸ் அவாய்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம ஜெலண்டின் யூஸ் பண்றாங்க, ஜெலண்டைன் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, அவாய்ட் மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து அவாய்ட் பண்ணக்கூடியதான் ஜெலண்டின் யூஸ் பண்றாங்க. சி வெட்ல இருக்கக்கூடிய ரிச்சா இருக்குது அயோடின், கடல்ல அதிகமாக இருக்கக்கூடியது வந்து செடிகள்ல வீட்டில் விதைகள் இருக்குது, கடல்ல இருக்கக்கூடியது வந்து அயோடின்ல தான் அதிகமாக இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து போட்டோகிராபிக் ஃபிலிம் கோட்டட் வித் சில்வர் புரோமைடு. இந்த போட்டோகிராபிக் ஃபிலிம்ல வந்து கோட் பண்ணியிருக்கிறது சில்வர் புரோமைடு தான். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்போம். போட்டோகிராபிக் ஃபிலிம்ல யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா சில்வர் புரோமைடு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்ததான் சோடியம் தயோசல்ஃபேட் வந்து போட்டோகிராபிக்ல யூஸ் பண்ணக்கூடியது. போட்டோகிராபிக்ல யூஸ் பண்ணக்கூடியது, கிராஃபியா யூஸ் பண்ணது. போட்டோகிராபில யூஸ் பண்ணக்கூடியது சோடியம் தயோசல்ஃபேட் தான் யூஸ் பண்றது. ஓகேவா, போஸ்பீனியஸ் ஹேஸ் ஸ்மெல், இது ரெட்டன் ஃபிஷ்ஷா இருக்கும். இது போஸ்பினி ஹேஸ் ஸ்மெல். போஸ்பினி ஸ்மெல் வந்து ரோட்டன் ஃபிஷ்ஷா இருக்கும், அந்த ஸ்மெல்ல இருக்கும், ஓகே, ரோட்டன் ஃபிஷ்ஷா ஸ்மெல்ல இருக்கும். ஓகேவா, அப்ப இந்த வீடியோ நம்ம பார்த்ததுல, இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கறது வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு ஃபார் டு மேக் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளோத் பண்றதுக்கு. இதுல அவாய்டு மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து ஜெலண்டின் யூஸ் பண்றாங்க. சி வெட்ஸ்ல வந்து ரிச்சா இருக்கக்கூடியது அயோடின். போட்டோகிராபிக் பிலிம்ல வந்து சில்வர் புரோமைடு யூஸ் பண்றாங்க. சோடியம் தயோசல்ஃபேட் வந்து போட்டோகிராபிக்ல யூஸ் பண்றாங்க, சோடியம் தயோசல்ஃபேட். பாஸ்போனி ஸ்மெல் இருக்கிறது வந்து ரோட்டன் ஃபிஷ்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஸ்மெல் வந்து ரோட்டன் எக்ல இருக்கும். ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஸ்மெல், ஹைட்ரஜன் சல்ஃபைட் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து ரோட்டன் எக்ல இருக்கும். ரோட்டன் ஃபிஷ்ல இருக்கிறது வந்து நம்ம பார்த்தது, ரோட்டன் எக்ல நம்ம பார்த்திருப்போம் வந்து போஸ்பியன் ஸ்மெல் இருக்கும். போஸ்பியன் ஸ்மெல் இருக்கிறது வந்து ரோட்டன் ஃபிஷ்ல இருக்கும். ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஸ்மெல் வந்து ரோட்டன் எக்ல இருக்கக்கூடியது. டியர் கேஸ் பென்சைல் குளோரைடு, பென்சைல் குளோரைட்டு.
பென்சைல் குளோரைடு தான் நம்ம சொல்லக்கூடியது. பென்சைல் குளோரைடு வந்து டியர் கேஸ். சோடியம் சிட்ரைட் வந்து ஆன்டிகோகுலண்ட் இன் பிளட் பேங்க்ல இருக்கு. அது ரத்தம் உறைதல் இருக்கு இல்லையா, அந்த இதில் உறையாமல் இருக்கக்கூடியதுக்கு வந்து சோடியம் சிட்ரைட்டு பயன்படுத்துறாங்க. சோடியம் சிட்ரைட் வந்து ஆன்டிகோகுலண்டா இன் பிளட் சர்க்குலேஷன், பிளட் பேங்க்ல யூஸ் பண்றாங்க, பயன்படுது. ஃப்ரீசிங் மிக்சரா வந்து பயன்படுது. ஃப்ரீசிங்ல மிக்சரா வருது கால்சியம் குளோரைடு அண்ட் சோடியம் குளோரைடு. கால்சியம் குளோரைடும் அண்ட் சோடியம் குளோரைடு தான் ஃப்ரீசிங் மிக்சரா பயன்படுது. ஃப்ரீசிங் மிக்சரா கால்சியம் குளோரைடு சோடியம் குளோரைடா பயன்படுது. கேசஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரிப்பிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதாவது செயற்கையா ஃப்ரூட்ஸ்ல பழுக்க வைக்கக்கூடியதுக்கு என்ன இருக்குன்னா எத்திலீன் அசிட்டிலீன் இருக்கு. ஆனா அதிகமா நம்ம பார்த்துக்கிறது வந்து இந்த எத்திலீன் தான் இருக்கும். நீங்க ஆப்ஷன்ல பார்க்கலாம், எத்திலீன் தான் அதிகமா இருக்கும். அப்ப அதாவது ஆர்டிஃபிஷியலா ரிப்பிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து பண்ணக்கூடிய கேஸ் வந்து எத்திலீன். சம்டைம்ஸ் கலக்கக்கூடியது அசிட்டிலைன் இருக்கும். அதே மாதிரி கல் வச்சு பழகக்கூடியது வந்து கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பைடு இது தெரியணும். ஓகேவா? அப்ப இதுல வந்து ஹைட்ரஜன் சல்பைட் வந்து ஸ்மெல் இருக்கு வந்து ரோட்டன் எக்ல இருக்கும். ரோட்டன் எக்ல வந்து கால்சியம் ஹைட்ரஜன் சல்பைட் இருக்கும், அந்த ஸ்மெல் இருக்கும். ரோட்டன் எக்ல இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து ஹைட்ரஜன் சல்பைட்ல இருக்கும். டியர் கேஸ்ன்றது வந்து பென்சைல் குளோரைடு. டியர் கேஸ் வந்து பென்சைல் குளோரைடுல இருக்குது. சோடியம் சிட்ரைட் வந்து சோடியம் சிட்ரைட் வந்து ஆன்டி கோகுலண்ட், பிளட் பேங்க்ல இருக்கக்கூடியது. ஃப்ரீசிங் மிக்சர்ல வந்து கால்சியம் குளோரைடு சோடியம் குளோரைடு இருக்கக்கூடியது. அது ஆர்டிஃபிஷியல் ரிப்பிங் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து எத்திலீன் அது அசிட்டிலின் இருக்கு. எத்திலீன் அதிகமாக இருக்கும், அசிட்டிலின் வரலாம். அதே மாதிரி கல்லு வச்சு வந்து கால்சியம் கார்பைடு. ஓகே, இதுதான் இதோடது மெயினானது. இது எல்லாமே முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இதுல 25 கிட்ட இருக்கு, ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஓகே, நம்ம ஷார்ட்டா ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஜிங்க் பாஸ்பேட் யூஸ் வந்து ராட் பாய்சனா யூஸ் பண்றோம். ஓகே, தென் வந்து குளோரோஃபார்ம் இன் சன்லைட் ஃபார்ம்ல வந்து பாய்சனஸ் உருவாகுது. பாய்சனஸ் கேஸ் வந்து போசியஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து வந்து ப்ரிவென்ட் டெர்மிட்ஸ் அண்ட் வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடியது ஜிங்க் குளோரைட்ஸ். கால்சியம் ஹைரைடு கால்சியம் ஹைரைடு வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் ஃபயர் ப்ரூஃபாகவும் க்ளோத் பண்றதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து லெட் பைப் வந்து நாட் யூஸ்டு ட்ரிங்கிங் வாட்டர் பிகாஸ் இட் ஃபார்ம் ஆஃப் பாய்சனஸ். லெட் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியல. ஓகே, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் வந்து ஒஸ்ட் அயன். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டங்ஸ்டன் வந்து 500 டிகிரி செல்சியஸ். சில்வர் ஸ்பூன் நாட் யூஸ்டு இன் egg wood because it is a form of the hydrogen sulfate இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்டெயின்லெஸ் க்ளோத் பண்றதுக்கு பயன்படுது. டு அவாய்ட் மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து ஜெலட்டின் யூஸ் பண்றாங்க. சி வெட்ஸ் ஹை ரிச் இன் அயோடின். சி வெட்ஸ்ல வந்து ரிச்சா இருக்கக்கூடியது அயோடின். photographic filmல are coated with silver bromide. sodium thiosulfate இந்த ஹைப்போ போட்டோகிராஃபிக்ல யூஸ் பண்ணக்கூடியது. அது போஸ்பெனி ஸ்மெல் வந்து ராட்டன் ஃபிஷ்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் வந்து ஸ்மெல் வந்து ரோட்டன் எக்ல இருக்கக்கூடியது. டியர் கேஸ் வந்து எத்தில் குளோரைடு. சோடியம் சிட்ரைட் வந்து ஆன்டி கோகுலண்ட், பிளட் பேங்க்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஃப்ரீசிங் மிக்சர் வந்து கால்சியம் குளோரைடு சோடியம் குளோரைடு. கேஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ரிப்பிங் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து எத்தலீன் அசிட்டிலின் பயன்படுத்துறாங்க.
அதே மாதிரி கல் வச்சு பார்க்கணும்னா கால்சியம் கார்பைடு. ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொன்றுமே பல எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். நீங்க மறந்துடாம கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முன்னிய தடவை கூட நீங்க ரீகால் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா, நம்ம இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ற வேண்டியது ஏதாச்சு ஒன் மோர் வீடியோ மட்டும் இருக்கும். அது முக்கியமான கண்டென்ட்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, மீண்டும் சந்திப்போம் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.